தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் பரப்புரையால் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வள்ளுவர் கூட்டம், பெரியார் சாலை, புஷ்பா நகர் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்தார். எம்எல்ஏ எழிலன், கட்சி நிர்வாகிகள், வேட்பாளர் தயாநிதி மாறனின் மகள் திவ்யா தயாநிதி மாறன் உள்ளிட்டோரும் திறந்த வேனில் சென்று ஆதரவு திரட்டினர். அப்போது மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் பேசிய தயாநிதி மாறன் தொகுதிக்கு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டதோடு ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத போக்கை எடுத்துரைத்தார். அமிதாப் பச்சன் தெரியுங்களா? ஷாருக் கான் தெரியுமா? சல்மான் கான் தெரியுமா? கமல்ஹாசன் தெரியுமா? ரஜினிகாந்த் தெரியுமா? அவங்களாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நாங்களாம் பெரிய நடிகர் நினைச்சோம். எங்களை விட பெரிய நடிகர் யாருன்னா அது நரேந்திர மோடி தான். ஓட்டுக்காக என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறாருயா, என்ன மாதிரி மேக்கப் சேஞ்ச், அவரை காஸ்டியூம் சேஞ்ச் பண்றாரு. கேக்குறேன், இன்னைக்கு சொல்றாரு தமிழ் என் தாய்மொழியா இல்லையேன்னு வருத்தமா இருக்கா. ஐயா, நீ தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறாய்? தமிழ் மொழிக்கு என்ன செய்திருக்காய்? ஒண்ணு, நீ வடை சுட்டதை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே செய்திருக்க. நாம் தமிழர் சார்பில் தேனி தொகுதியில் போட்டியிடும் மதனை ஆதரித்து கம்பம் பகுதியில் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், டிடிவி தினகரன் தான் சிறை செல்ல காரணமாக இருந்தவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு நல்லாட்சி கொடுப்பதாக கூறுவதாக தெரிவித்தார். சசிகலா குடும்பம் இல்லாத கட்சி ஆட்சி, இந்த கோட்பாட்டை தமிழ் இளம் தலைமுறை, ஏனால் நானும் பேசலைன்னா எவனும் பேச மாட்டான். இது நடத்தியது யார்? இந்த நாடகத்தை போட்டது யார்? இதே பிஜேபி வித்யாசாகர் ராவ் இருக்கும்போது பதவி பிரமாணம் எடுத்து வைக்கல. நீங்க ரெண்டா பிரிகிற போது உங்களை தூக்கி உள்ள வச்சது யார்? அந்த பிதாமகன் பெருமகன் யார்? நல்லாட்சி, நீங்க சொல்ற நல்லாட்சி கொடுத்த நாயகர் தான். உங்களை தூக்கி செலுத்தான். உங்க ரெட்டலைய சின்னத்தை வாங்குறதுக்கு ஒருத்தன் காசு கொடுத்தீங்களா? அவன் இன்னும் உள்ள இருக்கான். உண்மையிலே உள்ள இருக்கான். அந்த ரெட்டலையை பறிச்சு ஐயா எடப்பாடி கொடுத்த பெருந்தகையார் தெரியுமா? உங்க ஐயா மோடி ஐயா தான். ஐயா அந்த மோடி ஐயா தான். இப்ப நீங்க மோடி நல்லாட்சி கொடுத்துறாங்க, சரணடைஞ்சிட்டீங்க. இவ்வளவு கொடுமைகளை உங்களுக்கு செஞ்ச போது கொதித்து நின்ற பிள்ளைகள் எங்கள் முன்னாடியே மோடி நல்லாட்சி கொடுத்தாருங்க. உங்களை எல்லாம் வழக்கு போட்டு சிறைப்படுத்தி இவ்வளவு காலம் சித்திரவதை செஞ்சது நல்லாட்சின்னு எங்களை நம்ப சொல்றீங்க. எப்படி இருக்கு? தென் சென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பெரும்பாக்கம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தான் செல்லும் பகுதிகளில் பிரச்சினைகளை குறித்து வைத்துள்ளதாகவும் சுகாதார பணிகளில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் கூறினார். யாராவது ஆரோக்கியமா இங்க வாழ முடியுமா? இந்த சாக்கடையை பார்த்தோன்னே எனக்கு பயமா இருக்கு. டெங்கு தெரியுது, எனக்கு மலேரியா தெரியுது, யானைக்கால் வியாதி தெரியுது. ஆக இதெல்லாம் பார்க்காம என்னப்பா மக்கள் பிரதிநிதிகள்? நான் கேட்கிறேன். கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்தை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி வாக்கு சேகரித்தார். 100 நாள் வேலையின் ஊதியம் உயர்த்தப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை விளக்கினார். தமிழ்நாடு திமுக அரசு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும், ஆனால் ஒன்றிய பாஜக அரசு மக்களை திசை திருப்பி ஏமாற்றி வருவதாகவும் அவர் சாடினார். தேர்தல் பத்திரம் பத்தி கேள்வி கேட்கிறோம், சீனா ஊடுருவலை பத்தி கேள்வி கேட்கிறோம். அதனால இப்ப திடீர்னு தமிழ் மக்கள் மீது, மீனவக மக்கள் மீது பாசம் வந்து விட்டது. அதே போல பிரதமருக்கு தமிழ் மேல வேற ஆசை. தமிழ் கத்துக்கணும், தேர்தல் வந்துருச்சு, தமிழ் கத்துக்கணுங்கிறாரு. பெரம்பலூரில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 2 கோடி பேருக்கு வாய்ப்பு உள்ளிட்ட எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் பிரதமர் மோடி மக்களை ஏமாற்றுவதாக சாடினார். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருகிறேன் என்று சொன்னார். யாரு? மோடி. கொடுத்தாரா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கிடைச்சதா? இங்க படிக்காத இளைஞர்கள் வேலை வாய்ப்பு. ஜிஎஸ்டி என்கின்ற வரியை உடனடியாக திரும்ப பெற செய்வோம் என்ற வாக்குறுதியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வடசென்னை தொகுதியின் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி கொளத்தூர் பகுதியில் வாக்கு சேகரித்தார். வீதி வீதியாக சென்ற அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இடமில்லை என்பதால் அவர்கள் சூழ்ச்சி செய்து வருவதாகவும், ஆனால் மக்களை முறியடித்து பாஜக
பாஜகவை விரட்டியடிப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து வேறு என்ன சொல்லியும் அரசியல் செய்ய முடியாது அப்படின்றதுனால ஒரு 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கும்பொழுது அது கச்சத்தீவு பற்றி ஒரு 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 அப்படின்னு ஆரம்பிக்க கூட இல்லை, ஒரு துரும்பு கூட தூக்கி போடலை. இன்றைக்கி வந்து தேர்தல் நேரத்தில் இதை வந்து நம்ம அறிவுஜீவி 20,000 புக்கு படித்த மேதாவி ஒருவர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு, கச்சத்தீவை எடுத்தால் நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாரு. அதனால் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு கச்சத்தீவுக்காக நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படின்றது வந்து நாங்கள் அடுத்து தலைவர் அவர்கள் அதை விளக்கமாக சொல்வார். திருவண்ணாமலை திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரைக்கு ஆதரவாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வாக்கு சேகரித்தார். இந்திய நாட்டையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாஜகவிடம் இருந்து பாதுகாக்கும் தேர்தலாக உள்ளதாக தெரிவித்தார். எந்த முகத்தை வைத்து பாஜக வாக்கு சேகரிக்க வருகிறது? அவர்களுக்கு துணை போன அதிமுகவுக்கு வாக்கு சேகரிக்க என்ன தகுதி இருக்கிறது? மக்கள் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள். 12,000 கோடிக்கு மேல் தேர்தல் நன்கொடை பத்திர திருட்டு, மிகப்பெரிய ஊழல். தூத்துக்குடியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயசீலனை ஆதரித்து அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேட வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவித்தார். அம்மாவின் பெயரை சொல்லி உங்களை எல்லாம் ஏமாற்றிட்டு பழனிசாமி கம்பெனியில வெட்டையில போட்டியிடுற வேட்பாளர்கள் யாரு தெரியுதா? ஏதோ அங்கொண்டு இங்க ஒரு முன்னாள் அமைச்சர்கள் பண மூட்டையோட போட்டியிடுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.